பிஜி டைப் எக்ஸாமுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிஜி ப்ளஸ் பிஎடு, அதாவது எம்ஏ ப்ளஸ் பிஎடு, எம்எஸ்சி ப்ளஸ் பிஎடு, எம்காம் ப்ளஸ் பிஎடு, எம்சிஏ ப்ளஸ் பிஎடு, இந்த மாதிரி உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா இந்த பிஜி டைப் எக்ஸாம் அப்ரோச் பண்ணி ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சர் ஆக முடியும். ஓகே, சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஓல்டு சிலபஸை வந்து எக்காரணம் கொண்டு ஃபாலோ பண்ணாதீங்க. நியூ சிலபஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? 3 ஹவரில் 150 கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இப்போ எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு டெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அதே அப்ரோச் தான் உங்களை ஒரிஜினல் டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய முழு திறமையை வந்து வெளிப்படுத்தும். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிஜி ப்ளஸ் பிஎடு, அதாவது எம்ஏ ப்ளஸ் பிஎடு, எம்எஸ்சி ப்ளஸ் பிஎடு, எம்காம் ப்ளஸ் பிஎடு, எம்சிஏ ப்ளஸ் பிஎடு, இந்த மாதிரி உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா இந்த பிஜி டைப் எக்ஸாம் அப்ரோச் பண்ணி ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு டீச்சர் ஆக முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு எப்போ வெளியிடுதாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா டிஆர்பியிலிருந்து 2025 ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான காலியிடங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிங்க, முயற்சி பண்ணுறீங்க, படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாமை எப்போ காண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது நடத்த போகிறாங்க அப்படின்னா நவம்பர் மாதம், அதாவது 2025 நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமை வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பிஜி டைப் எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியானவர், அதே மாதிரி படிக்க போகிறேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனவு இருந்துச்சு அப்படின்னா கனவாக மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸ் வைஸ் வந்து முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, ப்ராப்பராக நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். வரக்கூடிய பிஜி டைப் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த 8 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா சிலபஸை வந்து நல்லா பாருங்கள். சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஓல்டு சிலபஸை வந்து எக்காரணம் கொண்டு ஃபாலோ பண்ணாதீங்க. நியூ சிலபஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே நீங்கள் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டும் ஆக முடியும். ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே படித்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் படித்தா மார்க் வராது, அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. நீங்கள் சிலபஸ் வைஸ் நல்லா படிக்கிங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது முந்தைய வருட வினாத்தாள். நிறைய பேர் வந்து சிலபஸை பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க மாட்டாங்க. இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கல அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நம்ம எது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் போயிடும். அதனால சிலபஸை நீங்கள் பார்க்கும்போது நம்ம எது படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண தெரியுதா, அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முந்தைய வருட வினாத்தாள் வந்து நமக்கு நல்லாவே காட்டும். ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பேசிக்கான டேட்டா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து நம்ம யூஜி, பிஜி, பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில்
டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டு இருப்போம். அதுவும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லெசன் எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான அப்டேட் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கரண்டில் ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சுவாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னா கரண்ட் ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பாருங்கள். ஏன்னா அடிப்படையை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் அடுத்து நீங்கள் சிலபஸ் வைஸ் யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் படிக்கும்போது இது நம்ம படிச்சிருக்கோம், இது நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் நீங்கள் யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் படிக்கும்போது நல்லா மேட்ச் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா படித்தா மட்டும் பத்தாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சார் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டைமே இல்லை, எனக்கு குழந்தை இருக்குது, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் படித்ததுக்கே அர்த்தம் இருக்குது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ பாட்னியில் ஒரு டாபிக் எடுத்து படிக்கும், சைலம் படிக்கும் அப்படின்னா, சைலம் புளோயம் படிக்கும் அப்படின்னா அந்த சைலம் புளோயம் டாப்பிக்ல இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நம்ம நல்லா படிச்சிருக்கோமா இல்லையா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை விட்டுட்டு சைலம் புளோயத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், விலங்கியலில் வந்து நோய்கள் அதுக்கான தடுப்பு மருந்துகள் பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பம். அதனால ஒரு டாபிக் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கும். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக இருக்குது. மேபி என்கிட்ட மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 150 கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். 150 கொஸ்டினுமே வந்து ரொம்ப ஈஸியாலாம் வந்திருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த 3 ஹவரில் 110 கொஸ்டின் மேஜரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், 30 கொஸ்டின் கல்வி உளவியலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் ஜிகேவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உதவுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணலை, டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கலை, படிச்சுட்டு மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 3 ஹவரில் 150 கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இப்போ எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு டெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அதே அப்ரோச் தான் உங்களை ஒரிஜினல் டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய முழு திறமையை வந்து வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஸ்கூலில் ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் காலேஜில் ஒரு 2-3 வருஷமாக லெக்சராக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா 50 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டினுக்கு ஒரு 20 மார்க்கு, ஒரு 30 மார்க்கு, 80 மார்க்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. என்ன மேம் மார்க் குறைஞ்சி போச்சு, என்ன சார் மார்க் குறைஞ்சி அப்படின்னா, இல்லை சார் நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து வெற்றிக்கு வந்து வழி வகுக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், காலேஜில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூலில் ஒரு லெசனை வந்து டீச் பண்ண போகிறோம், காலேஜில் ஒரு டாப்பிக்கை வந்து டீச் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக உதவாது. ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும் அவ்வளவுதான். ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன, அந்த பாடத்திட்டத்துக்கு நம்ம எப்படி படிக்கணும், ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக மாற்றுமே தவிர எனக்கு வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நான் வந்து காலேஜில் இத்தனை வருஷம் சர்வீஸு, நான் வந்து பிஹெச்டி ஹோல்டர் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது. ஓகே, ப்ராப்பராக வந்து சிலபஸை பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்கள், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட
மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லை நான் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க மாட்டேன், குரூப் 4 படிச்சிருக்கேன், குரூப் 2 படிச்சிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிருவீங்க. ஏன்னா நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற யூஜிடிஆர்பி அண்டு பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ பாயிண்ட் இஸ், நான் முன்ன படிச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு படித்தாலுமே தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் அதோட கொஸ்டினுடைய தன்மை வந்து மாறும். அதனால சின்சியராக ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த மட்டும், அதாவது மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 110 கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின், 30 கொஸ்டின் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே, அதாவது சைக்காலஜி 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. அப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் நான் மேஜர் மட்டும் படிக்கேன் எனக்கு சைக்காலஜி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மேஜரில் 110க்கு 110 யாருமே ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். ஒன்று ஈஸியாக கேட்பாங்க, இல்லைனா டஃபாக கேட்பாங்க, இல்லைனா நம்ம அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேஜரில் 110க்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 85 ப்ளஸோ, ஒரு 75 ப்ளஸோ, ஒரு 95 ப்ளஸோ ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. அந்த 40 மதிப்பெண்கள் நம்மளை முழுமையாக செதுக்கும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ப்ரீவியஸ் எக்ஸாமில், அதாவது 2019 நடைபெற்ற எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே டோட்டலாக சேர்த்து 40க்கு 35, 38, 33 இந்த மாதிரி மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே யார் படிக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர பர்டிகுலராக நான் இதை மட்டும் படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கதைக்கு ஆகாது. ஓகே, சேம் டைம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே படிக்கணும். படித்தா மட்டும் பார்த்தாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எக்ஸாம் வந்தப்பறம் தான் படிப்பேன், அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்காம இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கேட்டீங்க, சார் எப்போ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு டேட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக படிப்போம்லா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. டிஆர்பி சைட்ல இருந்து இப்போ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வந்து அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாமுமே வந்து நவம்பர் மாதம் நாங்கள் காண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இனிமேலும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உண்மையிலேயுமே உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு ஒரு டீச்சராக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய விதமாக வந்து டீம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி காதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணாமல் உங்களுக்கான வேலையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்கிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி பிஎட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், எம்எட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஓ எக்ஸாம் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.